ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த நல்ல நாளிலும் அவர் சமூகத்தில் கூடி வந்திருக்கிற நம்ம ஒவ்வொருவரையும் ஆமேன் இந்த லைவ்லே காணொளி மூலமாய் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் தேவ மனிதர்களையும் இயேசப்பா நாமத்தில் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து கர்த்தர் மகிமைப்படுத்துவாராக. அல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நெகேமியாவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம், அதில் 9, 10, 11 வசனங்களை நான் வாசிக்கிறேன். நெகேமியாவின் புஸ்தகம் அதனுடைய 8ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். 612, 13வது பக்கத்தை எடுத்துக்கொள்வோம். 613வது பக்கத்தை திருப்பிக் கொள்வோம். தேவ ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவாராக. அல்லேலூயா. எடுத்தவர்கள் ஆமென் சொல்லுங்க. 9வது வசனத்தினுடைய கீழ்ப்பகுதியை நான் வாசிக்கிறேன், கவனிங்க. சகல ஜனங்களையும் நோக்கி, இந்த நாள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமான நாள், நீங்கள் துக்கப்படவும் அளவும் வேண்டாம் என்றார். 10வது வசனத்தினுடைய கீழ்ப்பகுதி வாசிக்கிறேன். இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள், விசாரப்பட வேண்டாம், மகிழ்ச்சியாயிருப்பதே உங்களுடைய பலன் என்றார். 11வது வசனம். லேவியரும் ஜனங்கள் எல்லாரும் அமர்த்தி அல்லாதிருங்கள், இந்த நாள் பரிசுத்தமான நாள், விசாரப்பட வேண்டாம் என்றார்கள். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த நாள் என்ன நாள்? இந்த நாள் என்ன நாள்? என்னமோ சரியில்லாத நாள் மாதிரி உட்கார்ந்து இருக்கிறீங்க. இந்த நாள் என்ன நாள்? பரிசுத்தமான நாள். இந்த நாள் கர்த்தருக்குரிய நாள். ஆமென் சொல்லுங்க. இந்த நாள் நீங்கள் அழ வேண்டாம், இந்த நாள் நீங்கள் துக்கப்பட வேண்டாம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இந்த நாள் பரிசுத்த நாள், நீங்கள் விசாரப்பட வேண்டாம். இந்த நாள் நீங்கள் அழாதிருங்கள். ஸ்தோத்திரம். இந்த நாள் நீங்கள் பரிசுத்தமான நாள், விசாரப்பட வேண்டாம், நீங்கள் துக்கப்பட வேண்டாம், நீங்கள் அழ வேண்டாம். ஆமென். அல்லேலூயா. நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஸ்தோத்திரம். ஆமென். இத்தனை முறை சொல்றேன், நீங்க ஒரு ஆமென் அல்லேலூயா கூட வரல அப்படின்னா நான் என்ன பண்ணேன்? அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. இந்த நாள் துக்கங்கள் மாறுகிற நாள். ஆமென் சொல்லுங்க. இந்த நாள் உங்க பிரச்சனைகளை, வேதனைகளை மாற்றுகிற நாள். நீங்கள் விசாரப்பட வேண்டாம், நீங்கள் கலங்க வேண்டாம், நீங்கள் கண்ணீர் வடிக்க வேண்டாம், அழ வேண்டாம். சிலர் வெளிப்படையா அழுவாங்க, சிலர் ஆமென் அல்லேலூயா எப்பவுமே அழுதுட்டு இருப்பாங்க, சிலர் பிரச்சனைக்கு மட்டும் அழுவாங்க, சிலர் அழுகிறதே வெளியே தெரியாது. சோத்துறோம். அல்லேலூயா. கூட இருக்கிற மனைவி ஆமென் கணவனு கூட தெரியாம கூட அழுவாங்க, பிள்ளைகளுக்கு கூட தெரியாம அழுவாங்க. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார். எஸ்ரா ஆமென் தன்னுடைய அல்லேலூயா ஆசாரியன் தேவ மனுஷனாகி எஸ்ரா சொல்றார். சோத்துறோம். நீங்கள் அல்லேலூயா விசாரப்பட வேண்டாம், அப்படின்னா நீங்க துக்கப்பட வேண்டாம், நீங்கள் அல்லேலூயா அல்லேலூயா கவலைப்பட வேண்டாம். உங்க துக்கங்களை, பாரங்களை ஏசப்பா இன்றைக்கு மாற்ற போகிறார். ஆண்டவரே, நிறைய பேர் சொல்ல மாட்டாங்கப்பா, வானத்துல மேகம் கூடுன மாதிரி இன்னைக்கு சபைக்குள்ள மேகமா இருக்கப்பா. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்க நாட்கள், துக்க நாட்கள் முடிந்து போகிற ஒரு காலம் வந்து விட்டது. உங்களுடைய நெருக்கங்கள் மாறுகிற நேரம் வந்து விட்டது. உங்களுடைய எல்லா சூழ்நிலைகள் ஆமென் போராட்டங்கள் நெருங்கி வந்த காலங்கள் இன்றைக்கு மாறப்போகிறது. உங்களுக்கான எதிர்காலங்கள் இன்றைக்கு கர்த்தர் தரப்போகிறார். உங்களுக்கான சந்தோஷத்தை கொடுக்க போகிறார், உங்களுக்கான மகிழ்ச்சியை கொடுக்க போகிறார். இது மகிழ்ச்சியா இருப்பதே பலன். உங்களுடைய பலன் மகிழ்ச்சியா இருப்பதே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதே பலன். கையை தட்டி நல்ல ஆண்டவருக்கு நான் மகிழ்ச்சியா இருப்பது, நான் சந்தோஷப்படுவது கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. இந்த நாள் மகிழ்ச்சிக்குரிய நாள், இந்த நாள் ஆசீர்வாதமான நாள், இந்த நாள் மகிழ்ச்சியான நாள். அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு பல விசாரங்கள், பல கவலைகள், பல பாரங்கள் ஒவ்வொரு மனிதனிடத்தில் பார்த்து கேட்டால் பல பாரங்கள் நிறைந்திருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. எல்கேஜி படிக்கிற பிள்ளைகிட்ட கூட கேட்டு பாருங்க, கவலை இருக்கு. என்ன ஆமேன வர மாட்டேன். அல்லேலூயா சொல்லுங்க. +2 படிக்கிற அக்காமாருக்கு தூக்குற பேக்க என்ன செய்யறாங்க? தூக்க வைக்கிறாங்க. சோத்திரம்.
அல்லேலூயா. காலையில 9 மணிக்கு போனா சாயங்காலம் வரைக்கும் அடைச்சு வச்சு கொடுமை பண்றாங்க. அதுக்கு ஒரு கவலை. சோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. அதனாலேயே ஸ்கூலுக்கு போகும்போது ஒப்பாரி வச்சுட்டே போகுது, அழுதுட்டே போகுது. சோத்திரம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சில குழந்தை போகும்போதுதான் அழும், சில குழந்தை வரும்போதும் அழுது. டெய்லி நாங்க ஸ்கூலுக்கு போய் பாக்குறோம் பாருங்க. சோத்திரம். ஸ்கூலுக்கு விட்டு வரும்போதும் அழுகுது, வரமாட்டேன் ஸ்கூலை விட்டு வரமாட்டேன்னு அழுகுது. அதுக்கு ஒரு கவலை பாருங்க. ஐயோ சீக்கிரம் முடிஞ்சிருச்சே, ஸ்கூல் முடிஞ்சிருச்சு, எனக்கு பத்திட்டு கொண்டு போறாங்களே, கூட்டி கொண்டு போறாங்கிற ஒரு ஆளுக்க என்ன ஆமேன்னு வர மாட்டேன். அல்லேலூயா சொல்லுங்க. சிலருக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில வந்துட்டாவே ஒரு ஆளுக, ஐயோ சர்ச்சு அம்மா, ஏன் இன்னும் ஒரு சனிக்கிழமை வந்துடக்கூடாதா, இன்னும் ஒரு வேலையாளன் பிறக்காதா, அல்லது இன்னைக்கு சனி தாண்டி அடுத்து ஒரு திங்கள் பிறக்காதா, அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு ஞாயிற்றுக்கிழமை குறிச்ச ஒரு கவலை. ஐயோ உங்களை எல்லாம் கொண்டு எங்க வைக்க. அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமார் அல்லேலூயா சொல்லுங்க. சோத்திரம். அல்லேலூயா. பல கவலை. சிலர் கல்யாணம் ஆனவனுக்கும் கவலை, கல்யாணம் ஆகாதவங்களுக்கும். ஆமா, கல்யாணம் பண்ணாதவனும் அழுகிறான், கல்யாணம் பண்ணணும் அழுகிற நிலைகள். சோத்திரம். பல துக்கம், பல பாரங்கள், பல கவலைகள். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், நீங்கள் மகிழ்ச்சியா இருப்பதே பலன். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். கர்த்தருக்குள் ஆமென் மனமகிழ்ச்சியாயிரு. சோத்திரம். சங்கீதம் 37 4வது வசனமா? சோத்திரம். 3 4 சோத்திரம். ஆமா, வாசிங்க, டக்குன்னு சொன்ன உடனே டக்குன்னு வாசிறோம். ஆமா, 4வது வசனம். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதலை உனக்கு அருள் செய்வார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, கர்த்தருக்குள் நீ மகிழ்ச்சியாயிரு, தேவ சமூகத்தில் நீ மகிழ்ச்சியாயிரு, அவருடைய சமூகத்தில் மகிழ்ச்சியாயிரு. அப்பொழுது இருதயத்தின் வேண்டுதல், ஆமென், உனக்கு வேண்டிய பலனை, உனக்கு வேண்டிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் தருவார். ஆமென். அல்லேலூயா. சத்தமா நல்ல ஒரு அல்லேலூயா. மகிழ்ச்சியா இருக்கணும் தேவ சமூகத்தில். எப்போ தேவ பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டதே அதுக்குத்தான். அல்லேலூயா. தேவன் நம்மை தெரிந்தெடுத்ததே நீ துக்கப்படக்கூடாதுதான், நீ அழக்கூடாதுதான் கர்த்தர் உன்னை தெரிந்தெடுத்தார். நீ வேதனை படக்கூடாதுன்னு சொல்லிதான் கர்த்தர் உன்னை அவன் தெரிந்தெடுத்தார். ரத்தத்தை உன்னை சிந்தி அவர் மீட்டெடுத்ததே நம்ம மகிழ்ச்சியா இருப்பது, சந்தோஷமா இருப்பதற்காக தான். தேவ பிள்ளைகள் மகிழ்ச்சியா இருப்பதுதான் நம்முடைய ஆசீர்வாதமே. எல்லாரும் கொஞ்சம் உங்க பல்லெல்லாம் கொஞ்சம் காட்டி சிரிங்க பார்க்கலாம். நம்ம மகிழ்ச்சியா இருப்பதே ஒரு ஒரு பலன் தான். சோத்திரம். அல்லேலூயா. இஞ்சி தின்ன அது மாதிரி உட்கார்ந்து இருக்க கூடாது. இஞ்சி தின்ன அது மாதிரி உட்கார்ந்து இருக்க கூடாது. சோத்திரம். அல்லேலூயா. நல்ல சந்தோஷமா, ஹாப்பியா, நல்ல வசனத்தை கேட்கும் போது, பிரசங்கத்தை கேட்கும் போது, ஆராதிக்கும் போது, சபைக்கு வரும் பொழுதும், ஜனங்களை பார்க்கும் போதும், ஒருவர் கலந்து பேசும் பொழுதும் நமக்குள் ஒரு மகிழ்ச்சி வரணும். ஆளுகளை பாரு, அவர் அல்லேலூயா தான் சொல்லுங்களேன். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வீட்லயும் சோக மூஞ்சி. சோத்திரம். வேலைக்கு போன இடத்துலயும் ஒரு சோக மூஞ்சி. சோத்திரம். பஸ்ல போகும்போது ஒரு சோக மூஞ்சி. சோத்திரம். சர்ச்சுக்கு வரும்போது ஒரு சோக மூஞ்சினா உன்னை கொண்டு வந்து மூஞ்சிய கொண்டு எங்க வைக்க? கொஞ்சம் சிரிங்களேன். அல்லேலூயா. வர பக்கத்துல பார்த்து அக்கா சிரிங்க, அக்கான்னு சொல்லி ஒரு சிரிங்க பார்க்கலாம், அண்ணான்னு ஒரு சொல்லி சிரிங்க பார்க்கலாம். அந்த சந்தோஷம், அதை சத்துரு தோத்து போயிருமா, சத்துரு வெக்கப்பட்டு போவான். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. தேசத்தினுடைய சத்தம் போடாதீங்க. தேசத்தினுடைய நிலைகளை கண்ட உடனே, தேசத்தினுடைய சூழ்நிலை கண்ட உடனே, நெகேமியாவுடைய காலத்துல, எஸ்ராவின் காலத்துல, சோத்திரம். பிரசங்க நீங்க பண்றீங்களா? டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. சரி, என்ன சொல்ல வந்த பாத்தீங்களா? இதுதான் பிசாசு. இப்படிதான் நம்மளை என்ன செய்வான், வார்த்தையை விடாத அளவுக்கு கத்திய போடுறான் தொண்டையில. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ரைட். சோத்திரம். நெகேமியாவுடைய எஸ்ராவின் காலத்துல ஸ்தோத்திரம், ஜனங்கள் சூழ்நிலை கண்டு, அங்க நடந்த காரியங்களை கண்டு, ஆமென் அல்லேலூயா, பல நெருக்கங்களை கண்டு அவர்களுக்கு இருந்த மகிழ்ச்சி, தேவன் கொடுத்த மகிழ்ச்சி, தேவன் கொடுத்த ஆசீர்வாதம் எல்லாம் இழந்தவர்களாய் காணப்படுறாங்க. சோத்திரம். அல்லேலூயா. அதுக்கு முந்தின அதிகாரங்கள்ல, ஆமென், 6ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். சோத்திரம். அங்கேயே அலங்கத்தை நினைச்சிருந்தாங்க, கட்டி முடிச்சுட்டாங்க. சோத்திரம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அப்படியே அலங்கமானது 52 நாளுக்குள்ளே கட்டி
கட்டப்பட்டது. ஆமென், அல்லேலூயா. பாருங்க, ஸ்தோத்திரம். 16 வசனம் சொல்லுது, எங்கள் பகைஞர் எல்லாரும் அதை கேட்ட பொழுது எங்கள் சுற்றி புறத்தாராகிய புறஜாதியார் அனைவரும் கண்டபோது மிகவும் அல்லேலூயா முனையற்று போய் இந்த கிரியை எங்கள் தேவனால் கைகூடி வந்ததென்று அறிந்தார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அவர்கள் அங்க மகிழ்ச்சியை, அங்க சந்தோஷத்தை கொண்டாடுகிறார்கள். ஆனா நீங்களோ இப்ப எப்படி இருக்கிறீங்க? துக்கத்தோடு, விசாரத்தோடு, அவனவன் கவலையோடு, அவனவன் பாரத்தோடு உட்கார்ந்து இருக்கிறீங்க. இனி நீங்க பாரப்பட வேண்டாம், நீங்கள் இனி விசாரப்பட வேண்டாம், இனி நீங்க கவலைப்பட வேண்டாம். நமக்கான அலங்கம் கட்டி முடிக்கப்பட்ட போகிறது, நமக்கான அலங்கம் கட்டி முடிக்கப்பட்டது, நமக்கான ஆசீர்வாதங்கள் வந்து சேர்ந்தது. நீங்கள் மகிழ்ச்சியா இருங்க, சந்தோஷமா இருங்க. உங்க துக்கங்கள் எல்லாம் தூக்கி போடுங்க, உங்க பாரங்களை தூக்கி போடுங்க. இனி அழாதிருங்கள், உங்கள் துக்கங்கள் சந்தோஷமாய் மாறினது. ஆமென், அல்லேலூயா. பிள்ளை நினைச்சு கவலை, வேலையை நினைச்சு கவலை, எதிர்காலத்தை குறிச்சு கவலை, கல்யாணத்தை குறிச்சு கவலை, அல்லேலூயா, பிள்ளை பிறப்பை குறிச்சு கவலை, அவர்கள் வீட்டை குறித்து கவலை, இவர்கள் வீட்டை குறித்து கவலை, அவங்க பிள்ளையை குறித்து கவலை, இவங்க பிள்ளையை குறித்து கவலை, அந்த காரியத்தை குறித்து கவலை, இந்த காரியத்தை குறித்து கவலை, பலவிதமான விசாரங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஓடிக்கொண்டிருக்கிறதா? கர்த்தர் இந்த காலை நேரத்தில் உங்களுக்குள் இருக்கிற எல்லா விசாரங்களை, கவலைகளை, துக்கங்களை கர்த்தர் மாற்றப் போகிறார். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்து வீட்டுக்காரனை குறிச்சு கவலை, பக்கத்து வீட்டுக்காரனை குறிச்சு ஏக்கம், பக்கத்து வீட்டுக்காரனை குறிச்சு எரிச்சல், பக்கத்து வீட்டுக்காரனை குறித்து தூங்கும் போது, வரும்போது, பார்க்கும்போது, சாப்பிடும் போது, உட்காரும் போது, தூங்கும் போது அவர்களை குறிச்சே ஒரு கவலை. கர்த்தர் சொல்ற அந்த கவலை விசாரங்களை விட்டுங்கள். கர்த்தர் இன்றைக்கு அதை மாற்றி போட்டார், இன்றைக்கு அதை மாற்றப் போகிறார். நீங்கள் அழாதிருங்க. அல்லேலூயா சொல்லுங்க. தெரியாம மனைவியை கல்யாணம் பண்ணிட்ட, தெரியாம இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்ட, தெரியாம இந்த மனுஷனை கல்யாணம் பண்ணிட்ட, தெரியாம இந்த பையனை கல்யாணம் பண்ணிட்ட, அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கோ. அல்லேலூயா சொல்லுங்க. இந்த பிள்ளைய பெத்துட்டேன், அவன் இப்படி ஒரு பிள்ளைய பெத்துட்டேன், இப்படி ஒரு பிள்ளைய வாழ்க்கையில, இப்படி ஒரு பிள்ளையா, அப்படிங்கிற ஒரு நிலையை விட்டு தூக்கி பாரு. கர்த்தர் உன் விசாரங்களை இந்த காலை நேரத்தில் மாற்றிவிட்டார். இந்த காலை நேரத்தில் அந்த விசாரங்களை கர்த்தர் மாற்றிவிட்டார். அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா. நிறைய பேர் கவனிக்கிற மாதிரி எனக்கு தெரியல. நல்ல சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்க கவலைகளையே பார்த்து கொண்டிராதீர்கள், உங்க சூழ்நிலைகளையே பார்த்து கொண்டிராதீர்கள். கர்த்தர் உங்க துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றினார். நீ துன்பத்தை கண்ட நாட்களுக்கு, நீ துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியாய் கர்த்தர் உன்னை மகிழ்ச்சியாக்க போகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உன் துக்க நாட்கள் எல்லாம் முடிந்து போனது. இனி உன் சூரியன் அஸ்தமிப்பதில்லை, உன் சந்திரன் இனி அல்லேலூயா, துக்க நாட்கள் முடிந்து போனது. இவ்வளவும் கேட்டு போட்டு துக்கத்தோட மூஞ்சி வச்சுட்டு கூட்டம் முடிஞ்சு யாராவது வந்தீங்கன்னா, ஆமென் அல்லேலூயா, உங்களை கொண்டு போய் நரகத்துல போடுவதை தவிர வேற வழி இல்லை. உங்களை உசுரோடு வச்சிருப்பதற்கு வாய்ப்பில்லை. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, அல்லேலூயா. இங்க ஆவியானவர் என்ன சொல்ல விரும்புகிறார்? நீங்கள் உங்க சரீரங்களையும், உங்க வாழ்க்கை, உங்க குடும்பத்தையே நீ பார்த்து விசாரப்படுறப்பா, சோத்திரம். கொஞ்சம் என்னை பாரு, கொஞ்சம் ஆவிக்குரிய காரியத்தை கொஞ்சம் பாரு, சோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. சிஸ்டர் நல்லா இருக்கிறீங்களான்னு ஒரு வார்த்தை போன் பண்ணி கேட்டோம்னா, போன் பண்றது நான், போன் பண்றது பாஸ்டர், போன் பண்ணல நான் ரீசார்ஜ் பண்ண போன்ல உங்க காரியங்களை அரை மணி நேரம் ஏத்துனீங்கன்னா, அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பஸ்ல போகும்போது அந்த அம்மா யாருன்னே தெரியாது, எவருன்னே தெரியும், எந்த ஊர்னே தெரியாது. அந்த அம்மாட்ட உங்க குடும்ப கதையெல்லாம் அந்த போற பஸ் டிராவல 3/4 மணி நேரம் ஒப்பிச்சிடுறது. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. பஸ் ஸ்டாண்ட்ல அரை மணி நேரம் காத்திருப்போம் பஸ்ஸுக்காக, சோத்திரம். அந்த பஸ் வராத அந்த அரை மணி நேரத்துல பக்கத்துல இருக்கிற சோத்திரம் ஆளுட்ட, ஆமே, நம்மளுடைய வாழ்க்கை கிறிஸ்டியெல்லாம் அப்படியே சொல்றது. அல்லேலூயா சொல்லுங்க. அந்த அக்கா தெரியாம நம்மளை பார்த்து கேட்டுறோம் ஒரு கேள்வி, என்ன மணி நல்லா இருக்கியா, நீ யாரு எவரு அப்படின்னு கேட்டுறேன். எங்க கதையை கொஞ்சம் கேளு, வா உட்காரு அப்படின்னு ஆரம்பிச்சதுன்னா, அந்த அம்மா காதை 2 பஞ்சு வச்சு, தெரியாம உங்ககிட்ட நீ யாருன்னு கேட்ட சாமி, என்னை விட்டு சாமின்னு ஓடி போகுது. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமே, வேலைக்கு போற இடத்துல, புல்லு புடுங்குற இடத்துல கூட நம்ம குடும்ப கதை ஓடுது. களப்புடுங்கிற இடத்துல, அல்லேலூயா, களப்புடுங்கிற இடத்துல, ஓனர் இல்லாத இடத்துல, களப்புடுங்கிற இடத்துல நம்ம கலையை அங்க வச்சிட்டு இருக்கிறோம்.
அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சோத்திரம். நம்ம வீதியில யாராவது 4 பேர் வந்துடப்படாது, அவங்கள புடிச்சு வச்சு நம்ம கதையை சொல்றோம். அல்லேலூயா சொல்லுங்க. உங்க கதையை கேட்டு கேட்டு 4 வீட்டுக்கு அந்த சைடு நாய் கூட உழைக்கும். ஆமீன் சோத்திரம். அப்ப கூட விடாம கதையை அப்படியே விட்டு கலப்புறது. அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் சொல்றா, உங்க கவலைகள், துக்கங்கள், பாரங்கள் எல்லாம் மாறப்போகிறது. நீங்கள் விசாரப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். கொஞ்சம் என்னை கவனி, கொஞ்சம் எங்களைய பாரு, நம்ம கொஞ்சம் தேவனை பாரு, கொஞ்சம் கர்த்தர் பக்கமா திரும்பப்படுங்க, தேவன் பக்கமா திரும்பப்படுங்க. உங்க விசாரங்கள் எல்லாம் மாறப்போகிறது. அல்லேலூயா. என்ன பிரசங்கம் பண்ண போறேன்? விசாரப்பட வேண்டாம். சொல்லுங்க இந்த வார்த்தைய. அப்படின்னா நீங்க ரொம்ப யோசிக்க வேண்டாம், துக்கப்பட வேண்டாம் அப்படிங்கிற, கவலைப்பட வேண்டாங்கிறார். அவ்வளவுதான். விசாரப்பட வேண்டாம். சோத்ரு. நீங்க கவலைப்பட வேண்டாம். நீங்க கவலைப்படாம இருக்கணும்னா சோத்ரு. ஆமென். நான் சொல்ற அந்த 2-3 விஷயங்களை நீங்க கடைபிடிச்சா போதும். ஆமென். கர்த்தர் நம்முடைய விசாரங்களை, கவலைகளை கர்த்தர் மாற்ற போகிறார். நம்மளை கவலைப்படாம இருக்கணும்னா, நம்ம விசாரப்படாம இருக்கணும்னா, நாங்க துக்கப்படாம இருக்கணும்னா, அழகாம இருக்கணும்னா ஒரு 3 விஷயத்தை வேகமா சொல்ல போகிறேன். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். நம்பர் 1 சபைக்கு முன் வாருங்கள். சொல்லுங்க. எங்க வரணுமா? சபைக்கு முன், சபைக்குள்ள வாங்க அப்படிங்கிறார். சோத்ரு. வாசிக்கலாம். ஆமென். நெகேமியா 8ஆம் அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தை வாசிக்கலாம். ஆசாரியனாகிய எஸ்ரா நியாயப்பிரமாணத்தை புருஷரும் ஸ்திரீகளும் கேட்டு அறியத்தக்கதாக அனைவரும் ஆகிய சபைக்கு முன் கொண்டு வந்து, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்க கவலையை கேட்க ஆண்டவர் வரல. உங்க கவலை எல்லாம் கர்த்தர் சிலுவையில சுமந்து விட்டார். உங்க பாரங்களை எல்லாம் கர்த்தர் சிலுவையில சுமந்து விட்டார். இனி அந்த பாரத்தை குறித்து நீ கவலைப்படாத. அதெல்லாம் முடிந்தது. சத்ருவின் கிரியெல்லாம் கர்த்தர் நொறுக்கி போட்டார். நமக்கான ஜெயத்தை தந்து விட்டார். இனி நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. என்னுடைய காரியத்துக்கு நேரம் நீங்க வாங்கன்னு சொல்லி எஸ்ரா தன்னுடைய ஜனங்களை சபைக்கு முன்னா கொண்டு வருகிறார். அப்போ நம்ம எங்க வரணும்? முதல்ல எங்க வரணும்? நம்முடைய கவலை, நம்முடைய துக்கம், நம்முடைய விசாரம் மாறணும்னா நம்ம வர வேண்டிய, நிற்க வேண்டிய, இருக்க வேண்டிய இடம் சபை. அல்லேலூயா. பக்கத்து பார்த்து கேளுங்க. சபையில தான் இருக்கிறீங்களா? சபைக்கு அடிக்கடி வர்றீங்களா? இல்ல எப்பாவது தான் வர்றீங்களா? நிறைய பேர் கேட்கவே மாட்டீங்க. அல்லேலூயா சொல்லுங்க. சபைக்கு தான் வர்றீங்களா? இல்ல சபைக்கு வர்ற மாதிரி சங்கடம்? அல்லேலூயா. ஆமென். சடங்குக்கு போறீங்களா? சபைக்கு வர்ற மாதிரி ஆமென். அல்லேலூயா. சத்திரத்துக்கு போகிறீங்களா? சத்திரம்னா கல்யாண வீடு. மண்டபத்துக்கு போறீங்களா? ஆமென். அல்லேலூயா. விசேஷங்களுக்கு போறீங்களா? சோத்திரம். நீ ஏன் வாழ்க்கையில துக்கம் மாறல? ஏன் வாழ்க்கையில வேதனை மாறல? அல்லேலூயா. பின்னாடி துரத்தி வருகிற பல பிரச்சனைகள் ஏன் மாறல? நீ வர வேண்டிய இடத்துக்கு வா, சபைக்கு வா. எங்க வரணுமா? எல்லாரையும், புருஷர்கள், ஸ்திரீகள் எல்லாரையும் எங்க கொண்டு வந்தா? எஸ்ரா வீட்டுக்கு கொண்டு போகல, நெகேமியா வீட்டுக்கு கூட்டிட்டு போகல. எங்க கொண்டு வர்றாரு? சபை, தேவ சமூகத்துக்கு நேரம் எல்லாரையும் கொண்டு வந்து எந்த புஸ்தகத்தை வாசிக்கிறாரா? எந்த புஸ்தகத்தை சொல்றாரா? நியாயப்பிரமாண புஸ்தகம். மோசே எழுதப்பட்ட நியாயப்பிரமாணங்கள், மோசே எழுதப்பட்ட நூல்கள், ஆமென். அல்லேலூயா. சட்ட திட்டங்கள், பைபிள், வேதம், தேவன் சொல்லப்பட்ட காரியங்களை அறிந்து கொள்வதற்கு எல்லாரையும் கூட்டிக் கொண்டு வர்றார். சபைக்கு கொண்டு வர்றார். சோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. சபைக்கு வரணும், ரொம்ப முக்கியம். சோத்திரம். அடிக்கடி சபையை கட்டடிக்கிறது. உனக்கு விசாரம் தொடரும், உன் பிரச்சனைகள் தொடரும், உன் சூழ்நிலைகள் தொடரும். சபையில வந்து அந்த பிரச்சனைகளை மேற்கொள்ள வேண்டும். ஆராதனை மூலமாய், துதியின் மூலமாய், ஆமென், வசனத்தின் மூலமாய், ஜெபத்தின் மூலமாய் அந்த பிரச்சனைகளை ஆமென் விரட்டணும். நமக்கு விரோதமா இருக்கிற சூழ்நிலைகளை அதை மாற்றணும். அதுக்குதான் சபை. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏதோ அல்லேலூயா கணபதி டாக்டர் மாதிரி, ஏதோ சுப்பிரமணிய டாக்டர் மாதிரி, ஏதோ ஆழ்வா டாக்டர் மாதிரி நீ சபையை பயன்படுத்தினீங்கன்னா அது சபை உனக்கு சுகம் தராது, ஆசீர்வாதம் தராது. இது பரலோகம் அல்லேலூயா பரிசுத்த ஆவியானவர் அசைவாடுகிற சபை. அது மேல் நமக்கு பாரம் வரணும், தாகம் வரணும், விருப்பம் வரணும். அல்லேலூயா சொல்லுங்க.
எதுக்கு இந்த மனுஷன் இவ்வளவு கூட்டுறாரு? ஏன் நம்ம எல்லாம் போகணும்? ஏன் நம்ம அங்கெல்லாம் வரணும்? ஏன் என் பொண்டாட்டி வரணுமா, என் புருஷன் வரணுமா, என் பிள்ளைகள் வரணுமா அப்படின்னு அவங்க அங்க சாக்கு போக்கு சொல்லல. எல்லாரும் கூடி வந்தார்கள். அல்லேலூயா. எஸ்றா சொன்ன உடனே எல்லாரும் அந்த டைமுக்குள்ள வந்துட்டாங்க, அந்த நேரத்துக்குள்ள வந்துட்டாங்க. நம்ம என்ன பண்றோம்? 10 மணி ஆராதனைக்கு, 10 மணிக்கு தான் ஆராதனை அப்படின்னு வீட்டுல இருந்தே 10:30 மணி 11:45 எல்லாம் கிளம்பி வர்றது. சோத்திரம். ஆமென். அல்லேலூயா. உங்க பிரச்சனை எப்படி மாறும்? உங்க சூழ்நிலை எப்படி மாறும்? அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வேதத்தில் இப்படி வசனம் இருக்குது. நீங்க காலாட்களோடு கூட போகும் பொழுதே நீங்க ஸ்லோவா போனீங்கன்னா, குதிரைகளோட போகும்போது எப்படி போவீங்க? அல்லேலூயா. எப்படிங்க? காலாட்களோடு நடந்து போகும்போதே உங்களுக்கு வேகம் வரலைன்னா, உங்களுக்கு வேகமா நீங்க வரலைன்னா குதிரையோட போகணும். யாரோட போகணும்? குதிரைகளோட போகும்போது எப்படி ஓடுவீங்க? அல்லேலூயா சொல்லுங்க. காலங்கள் ரொம்ப பயங்கரமான காலம் வந்துட்டு இருக்கிறது. இந்த காலத்திலே நீ அல்லது இப்படி இருந்தீனா, இந்த வேகமா ஓடுகிற காலத்துல என்ன பண்ணுவாய்? வயசு 30-40 வயசுலயே 50 வயசுக்குள்ளேயே நீ வேகம் எடுக்கலைன்னா 70 வயசு 80 வயசுல எப்படி வேகம் எடுப்ப? ஹலோ, 20 வயசுல நீ வேகம் எடுக்கலைன்னா எப்படி 50 வயசு 70 வயசுல வேகம் எடுப்ப? அல்லேலூயா சொல்லுங்க. திருமணம் பண்றதுக்கு முன்னாடியே உனக்கு ஒரு வேகம் இல்லைன்னா, தேவனை தேடுவதற்கு வேகம் இல்லைன்னா, திருமணமானதுக்கு அப்புறம் எப்படி வேகம் எடுப்ப? அப்புறம் பாத்துக்கலாம் பாஸ்டர், அப்புறம் பாத்துக்கலாம் பாஸ்டர். அப்பளம் போல நொறுங்கி விடுவீர்கள். அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சபை காரியத்தில் முன் நிற்கப்பட வேண்டும். சபைக்கு முன்னாக தேவ பிள்ளை ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் சபைக்கு முன்னாக வந்து நிற்கப்பட வேண்டும். நம்முடைய பிரச்சனைகள் மாறும், நம்முடைய நெருக்கங்கள் மாறும், உபத்திரம் மாறும், நம்முடைய விசாரங்கள் மாறும், நம்முடைய எல்லா சூழ்நிலைகள் மாறி போகும். முதல் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, ஜனங்கள் எல்லாரும் தண்ணீர் வாசலுக்கு முன்பதாக வீதிகளில் ஒருமனப்பட்டு கூடி கர்த்தர் இஸ்ரவேலுக்கு கற்பித்த மோசே நியாயப்பிரமாண புத்தகத்தை கொண்டு வர வேண்டும் என்று எஸ்ராவுக்கு சொன்னார்கள். எப்படி வந்தாங்களா? எப்படி வந்தாங்களா? காது கேட்கலையோ? எப்படி கூடி வந்தாங்க? ஒருமனப்பட்டு கூடி வந்தாங்க. இன்னைக்கு எப்படி ஒரு மனம் இருக்கா? இன்னைக்கு சபைக்குள்ள ஒருமனப்பட்டு கூடி வர்றோமா? ஒருமனப்பட்டு வந்தாவே அந்த இடம் அசைக்கப்படும். ஒருமனப்பட்டு வந்தாவே அந்த இடத்துல அசைக்கப்படும். ஒருமனப்பட்டாவே நம்முடைய பிரச்சனைகள் மாறும். அல்லேலூயா சொல்லுங்க. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். எப்படி சேர்ந்தா? எப்படி சேர்ந்தா? ஒன்று சேர்ந்தா. நீ ஒன்னு சேரலினா வாயில வேற மாதிரி வருது. அல்லேலூயா சொல்லுங்க. ஒன்னு சேரலினா சாத்தான் என்ன செய்ய முடியாது? உன் பிரச்சனைகள் என்ன செய்ய முடியாது? நேரத்துக்கு வாங்க, ஆராதனைக்கு ஒரு மனமாய் வாங்க. எல்லா ஜனங்களும் ஒரே டைமுக்கு வாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாரும் ஒரு மனப்பட்டு 10 மணினா 10 மணிக்கு ஒரு மனமா உள்ள வாங்க. எல்லாரும் ஒரு மனமாய் பாடுங்க. எல்லாரும் ஒரு மனமாய் துதிங்க. எல்லாரும் ஒரு மனமாய் தேவனை பாருங்க. ஒரு மனமாய் கர்த்தருடைய சமூகத்தில் தன்னை ஒப்பு கொடுங்க. ஒரு மனமாய் வேலைகளை செய்யுங்க. ஒரு மனமாய் காரியத்தை கூடி வர பண்ணுங்கள். அல்லேலூயா. ஒரு மனம் ரொம்ப முக்கியம். ஒரு மனமாய் துதிப்பது, ஒரு மனமாய் பாடுவது, ஒரு மனமாய் ஜெபம் பண்ணுவது, ஒரு மனமா உட்காருவது ரொம்ப முக்கியம். அல்லேலூயா சொல்லுங்க. சரி பாஸ்டர், ஓகே பாஸ்டர், என்ன? அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. நெகேமியா சொன்ன உடனே, எஸ்ரா சொன்ன உடனே எல்லாரும் ஒரு மனமாய் அவர்கள் கூடி வந்தார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. பாட்டு பாடுதல் ஒரு மனம் இருக்கா? ஒரு ஆளு ஆனு இருக்கு, ஒரு ஆளு வாயே திறக்கல, ஒரு ஆளு கையே தட்டல, ஒரு ஆளு உக்காந்துட்டே இருக்குது, ஒரு ஆளு நின்னுட்டே இருக்குது, ஒரு ஆளு சோத்திரம் ஆமேன் பாட மாட்டேங்குது, ஒரு ஆளு தூங்குது, ஒரு ஆளு சுறுசுறுப்பு இல்ல. அல்லேலூயா. நான் உங்களையே சொல்லல. ஆமேன். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. உற்சாகமா அல்லேலூயா சொல்லுங்க. தேவ சமூகத்தில் வந்தாவே அந்த அல்லேலூயா ஸ்பிரிட், அந்த அபிஷேகம், அந்த பிரஷர் நமக்குள் வந்துடணும். அல்லேலூயா சொல்லுங்க.
ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. வீட்டில் இருக்கிற மாதிரியே இருக்கிறது சர்ச்சுக்குள்ள. சொல்லுங்க ஆமென். இது உயிர் உள்ள இடம், தேவ பிரசன்னம் நிறைந்த இடம், தேவன் இங்க அசைவாடுகிற இடம். சோத்திரம். 3ஆம் வசனம் சொல்லுது, தண்ணீர் வாசலுக்கு முன்னாக வீதியில் எதிராக இருந்து காலமே தொடங்கி மத்தியானம் மட்டும் புருஷனும் ஸ்திரீகளும், அல்லேலூயா, ஸ்திரீகளுக்கும் கேட்டு அறியத்தக்க மற்றவர்களுக்கு முன்பாக அதை வாசித்தான். அல்லேலூயா. எப்ப தொடங்கி காலமே தொடங்கி. அவங்க சர்வீஸ் நேரம் பாருங்க, ஆராதனை நேரம் பாருங்க, காலையில இருந்து மத்தியானம் வரைக்கும் சர்வீஸ். அவர் பிரசங்கம் பண்ணிட்டே இருக்கிறார், வசனத்தை சொல்லிட்டே இருக்கிறார். அல்லேலூயா. வர்றது 11:30 மணிக்கு, வாட்சி பார்க்கிறது 12 மணிக்கு. ஆளுகளை பாரு. சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. புஸ்கு புஸ்குன்னு செல் ஆன் பண்ணி பாக்குறது, திரும்பி பார்த்தா கழுத்து வலிக்குன்னு சொல்லி புஸ்கு புஸ்குன்னு செல் ஆம்பி பாக்குறது. டைம் என்னாச்சு, பேக்க திறந்து செல்போன் எடுத்து பாக்குறாரு. டைம் ஆகல, இன்னும் டைம் இருக்கு. ஆளுகளை பாரு. என் கண்கள் எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ அவர்கள் அந்த அல்லேலூயா எல்லாரும் காலை முதல் காலமே தொடங்கி, என்ன போட்டிருக்கு? காலையில தொடங்கின்னு சொல்ல, எப்படி போட்டிருக்கு? காலமே. அப்ப நினைக்கிறேன், அதிகாலமே நினைக்கிறேன் நான். அப்ப அதிகாலையிலிருந்து மதியானம் வரைக்கும் சோத்திரம். ஒரு 10 மணி இருந்து ஒரு 12:30 12:45 வரைக்கும் நம்முடைய சர்வீஸ் நேரம். சோத்திரம். அல்லேலூயா. ஒரு 2.5 மணி நேரம் அல்லேலூயா நம்முடைய சர்வீஸ் நேரம். அதுல 2.5 மணி நேரம் ஃபுல்லா நம்ம எத்தனை பேர் உட்கார்ந்து இருக்கிறோம்? எத்தனை பேர் 2.5 மணி நேரம் இந்த சர்வீஸ் அட்டன் பண்றோம்? அல்லேலூயா. கைய தூக்கு சொன்ன வெட்கக்கேடு வேண்டாம், தூக்கிடாதீங்க, அவமானமாயிரும். அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஐயோ, காலையில தேவ சமூகத்துக்கு போகணும். எஸ்ரா கூப்பிட்டு இருக்கிறாரு, ஆண்டவர் கூப்பிட்டு இருக்கிறாரு, தேவ வசனத்தை கேட்கணும், வார்த்தை கேட்கணும், ஆராதனை மிஸ் பண்ணக்கூடாது, பாட்டு மிஸ் பண்ணக்கூடாது. தேவன் உங்களுக்காக ஒரு பாட்டு ரெடி பண்ணி வச்சிருப்பார். உங்களுக்காக ஒரு பாட்டு இங்க ஓடிட்டு இருக்கோம், உங்களுக்காக ஒரு பாட்டு இங்க பாடப்படும். அந்த நேரத்துல நீ இல்லைனா, அந்த பாட்டு பாடும்போது நீ இருந்தீனா, அந்த பாடல் மூலமா உனக்கு விடுதலை உண்டாகும், அந்த பாடல் மூலமா உனக்கு ஆசீர்வாதம் நடக்கும், அந்த பாடல் மூலமா உனக்கான அற்புதம் நடக்கும். நீ அந்த பாடல் வேலையில் இல்லைனா, அந்த வேலையில நீ இல்லைனா, அந்த ஆசீர்வாதம் உன்னை விட்டு தாண்டி போய் இன்னொருத்தருக்கு சேர்ந்து விடும். உனக்கு வருகிற விடுதலை அது அல்லேலூயா கால தாமதமாய் கொண்டே இருக்கும். அல்லேலூயா. என் விசாரம் போகல, என் கவலை போகல. ஐயோ பாஸ்டர், ஒரே கவலை. நீ காலையிலே சர்ச்சுக்கு வா, முதல்ல எல்லாம் பிரச்சனை ஓடி போயிடும். ஜபத்துக்கு வர வேண்டிய நேரத்துக்கு ஜபத்துக்கு வா, சபைக்கு வர வேண்டிய நேரத்தில் மிஸ் பண்ணாத. அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை சொன்னாலும் நாங்க அப்படிதான் பாஸ்டர் வருவோம். நல்லா வருவீர்கள். அல்லேலூயா சொல்லுங்க. இவ்வளவு தூரம் அப்படி கத்தி பிரசங்கம் பண்ற பாஸ்டர் சொல்லலாம் இப்ப புரியாது, ஒரு காலத்துல புரியும். அந்த நேரத்துல பாஸ்டர் இருப்பாரான்னு தெரியல. சீக்கிரம் சாக மாட்டேன், நீங்க அப்படி நினைச்சு கனவு கண்டாதீங்க. உங்களை எல்லாம் ஒரு வழி ஆக்கி கொண்டு பரலோகத்தில் சேர்க்க வேண்டிய வழி இல்லாமல் நான் சீக்கிரமாய் போய் சேர மாட்டேன் என்று தைரியமாக சொல்லுகிறேன். அப்படி யாருக்கா நினைப்பு இருந்துச்சுன்னா இன்றைக்கே தூக்கி கொண்டு போய் டிச்சில புதைச்சு வச்சிருங்கள். ஆமென் சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பாஸ்டர் போன மாதிரி ஒரு 50 வயசுல இந்த பாஸ்டருக்கும் போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு யாராவது கனவுல நிச்சயமா யாராவது வெளியே சொல்லாம மனசுக்குள்ள புலம்பினீங்கன்னா இன்னைக்கே அதை தூக்கி அடக்கம் பண்ணி விடுங்கள். அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்களை எல்லாம் அடக்கம் பண்ணி பரலோகத்துல கொண்டு சேர்த்து நான் ரொம்ப வயசாகி ஆண்டவர் வந்ததுக்கு அப்புறம் தான் போவேன். அல்லேலூயா. பாஸ்டர் சீக்கிரம் மறிக்க கூடாதுன்னு சொல்றவங்க எல்லாம் நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லு. அதுலயும் நிறைய பேர் கை தூக்கல, ஆசை போல இருக்கு சீக்கிரம் போகட்டும். அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. காலமே தொடங்கி மதியானம் மட்டும் நம்மனால ஒரு 2 மணி நேரம் நம்மனால தேவ சமூகத்துக்குள்ள இருக்க முடியல. அதனாலதான் நம்ம காலையிலேயே சரி மெல்ல போவோம். டேவிட்டு இருடா போலாமுடா, டேய் ஜோசுவா இருடா வாரேன். நான் சும்மா அவங்க பேரை சொல்றேன். நீங்க அதனால அப்படிலாம் நினைச்சு கற்பனை பண்ணி அப்படிலாம் நீங்க கோட்டை கட்ட வேண்டாம். நீங்க வீட்டை கொண்டு போய் கோட்டை கட்டுங்க, இந்த கோட்டையை கட்டாதீங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ரமேஷ் மெல்ல வண்டிய முறுக்கு, ரொம்ப முறுக்காத. பல்சர் முறுக்குனா வேகமா தான் போகும், ஆனா நீ மெல்ல முறுக்கு.
அப்படிலாம் தோணும். ஆனா இல்ல, நோ, நான் காலையிலேயே கிளம்பணும். காலையில கிளம்பி நான் மத்தியானம் தான் வருவேன். காணிக்க போட்டுட்டு நான் எஸ்கேப் ஆக மாட்டேன். அது காணிக்க வரைக்கும் நான் இருந்துட்டு காணிக்கைக்கு அப்புறம் போய் ஒரு விசேஷ வீட்டுக்கு போகணும்னு சொல்லி ஓடுற ஆத்மாவே, உனக்கு விசாரங்கள் தொடரும், கவலைகள் தொடரும். நான் சர்ச்சுக்கு போயிட்டு அம்மனி கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வந்துடுற அம்மனி, நீ விசேஷத்தை பார்த்துட்டே, நீ பண்றதுக்குள்ள பூஜை பண்றதுக்குள்ள நான் வந்து உட்காந்துருவேன். அல்லேலூயா. நீ மணி அடிச்சு நீ விளக்கல எண்ணெய் ஊத்தி திரி 10 வைக்கிறதுக்குள்ள நான் பறக்குன்னு வந்துடுவேன். 10:30 மணிக்கு. இன்னைக்கு நான் 9:30 மணிக்கே போறேன். பாஸ்டர் 10 மணிக்கு தான் ஆரம்பிப்பாரு. பாஸ்டர் நினைப்பாரு நான் இன்னைக்கு 9:30 மணிக்கே போயிட்டு பெருமையா நினைப்பாரு, ஐயோ இந்த விசுவாசி இன்னைக்கு 9:30க்கே வந்துருச்சு, எனக்கு தெரியும் இந்த அம்மனி எப்போ கழட்டுட்டு போகிறதுக்கு தான் நேரத்திலே வந்திருக்கு. அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. சபைக்கு முன் வாருங்கள், ஒரு மனமாய் வாருங்கள். எவ்வளவு நேரம் இருந்தாலும் அந்த சபைக்குள் அடங்கி இருங்கள். அல்லேலூயா சொல்லுங்க. ஒவ்வொரு வசனத்தில் ஒரு பெரிய பிரசங்கமே இருக்கு. தியானிக்க எனக்கு போயிட்டே இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. அந்த 3ஆம் வசனத்தின் கடைசி பகுதி சொல்லுது, சகல ஜனங்களும் நியாயப்பிரமாண புத்தகத்தில் கவனமாய் செவி கொடுத்து என்ன பண்ணாங்க? அவங்க கவனம் எல்லாம் எது மேலதான் இருந்துச்சு? அவங்க கவனம் எல்லாம் பைபிள். நீங்க நியாயப்பிரமாணம் வேற ஒன்னும் சொல்ல வேண்டாம், பைபிள் அவ்வளவுதான். நியாயப்பிரமாணம் நீங்க என்னமோ யோசிக்க வேண்டாம், நியாயப்பிரமாணம் பைபிள் அவ்வளவுதான். அல்லேலூயா சொல்லுங்க. அவங்க கவனம் எல்லாம் எது மேலதான் இருந்தது? வசனத்து மேல, நியாயப்பிரமாணத்து மேல. ஐயோ, அவர் சொல்ற வார்த்தையின் மேலேயே கவனம். அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமார அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம வசனத்து மேல கவனம் செலுத்துதா? அல்லேலூயா. ஒருக்கா கிழக்க ஒரு வாக்கா, இன்னொரு பக்கம் மேற்க கண்ணு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வடக்க ஒரு பக்கம், திரும்பிட்டே இருக்கும். தெக்க ஒரு பக்கம், 5 நிமிஷம் தெக்க, 5 நிமிஷம் வடக்க, 5 நிமிஷம் கிழக்க, அதுக்கப்புறம் சுத்தி முத்தியும் பார்க்க. இதே ஒரே பொழப்பா இருக்கு வக்கா. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவர்கள் எதில் மேல கவனம் செலுத்தாங்க? எதில் மேல கவனம் செலுத்துறாங்க? பைபிள் மேல, வசனத்தின் மேல, ஊழியக்காரர் சொல்ற வார்த்தையின் மேல கவனம் செலுத்தினாய். அல்லேலூயா சொல்லுங்க. உங்க பிள்ளைகள் எல்லாம் கொண்டு போய் சண்டே கிளாஸ் விட்டீங்கன்னா நீங்க நல்ல கவனமா கேட்கலாம், நல்லா வசனத்தை கேட்டுட்டே இருப்பீங்க. திடீர்னு பிள்ளை நான் வந்துடும், ஐயோ எங்க போச்சோ தெரியலையே, ஐயோ ஏடி பிரிச்சுக்கலா, எட்டி பாரு பிரிச்சுக்கலா, எதுக்கு இந்த வம்பு? அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம கவனத்தை திசை திருப்புகிற ஆவிகளை நீங்க தடுக்கணும். வசனத்து மேல கவனம் செலுத்துங்க, வார்த்தை மேல கவனம் செலுத்துங்க. அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உற்சாகமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எதில் மேலே கவனம் செலுத்துறோம்? சபைக்குள் வந்தா கவனம் செலுத்த வேண்டிய விஷயத்துல கவனம் செலுத்த மாற்றோமே. எப்படி நம்ம துக்கம் மாறும், கவலை மாறும், துக்கம் மாறும், நம்முடைய வேதனை எப்படி மாறும்? அல்லேலூயா சொல்லுங்க. சபைக்குள் நீ நிற்கணும், இருக்கணும். சபைக்குள் இருக்கிறோம், தூங்கிட்டு இருக்க கூடாது. சபை தூங்குற இடம் இல்ல, சபை படுத்து தூங்குற இடம் இல்ல. அல்லேலூயா சொல்லுங்க. கிளைமேட் நல்லா இருக்கு பாஸ்டர், வீட்டுல இருந்தா கூட நிம்மதியா தூங்க முடியாது. அந்த தொல்லை, இந்த தொல்லை, கொசு தொல்லை, மாட்டு தொல்லை, சாணி தொல்லை, ஆமா புள்ள தொல்லை, புருஷன் தொல்லை, ஆமென் அல்லேலூயா, சோறு தொல்லை, சாம்பார் தொல்லை, மாவாற்ற தொல்லை, மசாலா ஆற்ற தொல்லை, பல தொல்லை இருக்கு. சபைக்குள்ள வந்துட்டா எந்த தொல்லையும் இல்லை. நீட்டா நல்ல ஒரு சேர்ல உக்காந்து 4 பக்கம் அண்டி உக்கார மாதிரி 4 ஆண்டிகளை உட்கார வச்சு சென்ட்ரல்ல எல்லாம் கூடி முக்காடு போடுங்க, எல்லாம் ஆமேன்னு சொல்லுங்க அப்படின்னு பின்னாடி உக்காந்து முக்காடு போடுற அக்காத்துக்கு பின்னாடி உக்காந்துட்டு ஒளிஞ்சு நின்று நல்லா தூங்குறதுக்கு நல்ல வசதியா இருக்கு. ஹலோ, ஆமேன்னு சொல்லுங்க. ஏன் சில விசுவாசி பின்னாடியே உக்காருதுன்னா எல்லாத்துக்கும் வசதி தான். அல்லேலூயா சொல்லுங்க. போற வேண்டிய விஷயத்துக்கு போய்க்கலாம், அப்புறம் போற வேண்டிய விஷயத்துக்கு போயிட்டு இறக்கிக்கலாம், குடிச்சுக்கலாம், அப்புறம் இறக்கிக்கலாம். வசதி வந்தா கால அழகா நீட்டி போட்டு அழகா தூங்கி போடலாம். அல்லேலூயா சொல்லுங்க.
பாஸ்டருக்கு முன்னாடி மட்டும் தான் கண்ணு தெரியும், பின்னாடி அவர் கண்ணே தெரியாது அப்படின்னு நினைச்சிரு. எனக்கு தெரியும். நான் ஒவ்வொரு மண்டையும் கொண்டையும் ஒவ்வொரு ஆளையும் பார்த்து பார்த்து பிரசங்கம் பண்ற ஆளு. அல்லேலூயா சொல்லுங்க. நீ எந்த அல்லேலூயா ஆமென் ஊருக்குள்ள ஒதுங்கி இருந்தாலும் நான் எட்டி பார்த்து பிரசங்கம் பண்ற ஆளு. அல்லேலூயா சொல்லுங்க. கவனமா செவி கொடுத்தார்கள். பாருங்க, அடுத்து பாருங்க, 4ஆம் வசனம் சொல்லுது, வேத பார்வையாளர் எஸ்ரா அதற்கென்று ஒரு மரத்தால் செய்யப்பட்ட ஒரு பிரசங்க பீடத்தின் மேல் நின்றார். அவன் அண்டையில் அவனுக்கு வலதுபுறமாக ஆமென் அல்லேலூயா அவனை சுற்றிலும் பல பேர் நின்றார்கள். அல்லேலூயா. பாருங்க, ஒரு ஆள் எந்திச்சு அப்படி வெளியே போயிட்டா உடனே அப்படியா போ பரவாயில்ல அக்கா இதுக்க போகுது போல இருக்கு. அல்லேலூயா. இங்க எஸ்ரா பிரசங்கம் பண்ற பலிபீடத்துக்கு சுற்றிலும் ஆட்கள் என்ன செஞ்சாங்க? ஹலோ, சொல்றது புரியுதா உங்களுக்கு? எஸ்ரா வேத பாரம் எஸ்ரா ஒரு பிரசங்க பீடைக்கு முன்னாடி நின்றாராம். அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தர் பேரை சொல்றதுக்கு அல்லேலூயா ஆமென் மத்தியாவும் ஆமென் செமையாவும் அனாயாவும் ஊரியாவும் இலக்கியாவும் ஆமென் மசேயாவும் அவனுடைய இடதுபுறமாக பாருங்க, வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் சுற்றிலும் ஜனங்கள் அவன் சொல்ற பிரசங்கத்துக்கு பக்கத்துல நின்னுட்டு இருந்தாங்க. எங்க நின்னுட்டு இருந்தாங்க? எங்க நின்னுட்டு இருந்தாங்க? பிரசங்க பீடத்துக்கு பக்கத்துல நின்று இருந்தாங்க. அப்படின்னா நீங்க தூரத்தில் இருந்தாலும் உங்க கவனம் உங்களுடைய சிந்தை எல்லாம் எங்க இருக்கணும்? பிரசங்க பீடத்துக்கு மேலே இருக்கணும். அதுதான் சபை, அதுதான் ஆலயம், அதுதான் தேவ பிரசன்னம். அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் இப்படிதான் உட்காந்துருப்பேன். இப்ப பிரதர் தேவரசம் உட்காந்துருக்க இடத்துலதான் என்னுடைய சீட்டு, ஒரு ட்ரம்மை வச்சு கொட்டிட்டு உட்காந்துருப்பேன். எங்க அப்பா இப்படிதான் நின்று பிரசங்கம் பண்ணுவார். சோத்திரம். அன்னைக்கு இந்த பீடமெல்லாம் இல்ல, ஒரு சின்ன ஒரு டேபிள் மாதிரி தான் இருக்கு. சோத்திரம். அவர் நின்று பயங்கரமா பிரசங்கம் பண்ணுவார். நான் அங்க இருந்துட்டு கற்பனை பண்ணுவேன், நானும் இப்படிதானே ஒரு நாள் பிரசங்கம் பண்ணுவேன். அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு 7வது 8வது படிக்கும் போது அங்க உட்காந்து நோட்ஸ் எல்லாம் எழுதுவேன், பிரசங்கத்துல எழுதுவேன். எழுதிட்டு சிந்தனை என்ன தெரியுமா? எங்க அப்பா மாதிரி நானும் ஜிப்பா போட்டிருப்பேன், எங்க அப்பா மாதிரி நானும் அப்படி இப்படி எல்லாம் பிரசங்கம் பண்ணுவேன் அப்படின்னு சும்மா ஒரு கற்பனை பண்ணு, அவ்வளவுதான். பாத்தீங்களா என்ன நடந்துச்சு? பாத்தீங்களா? கர்த்தர் கொண்டு வந்து நிக்க வச்சுட்டாரு. உங்களுடைய மனசு உங்களுடைய எண்ணம் எல்லாம் அப்படித்தான் இருக்கணும். ஐயோ பாஸ்டர் எப்படி பிரசங்கம் பண்றாரு அப்படின்னு அந்த எஸ்ரா மேல எல்லாரும் கவனம் செலுத்தி அந்த பிரசங்கத்தின் பக்கத்திலே நின்னாங்களாம். அவர் சொல்ற வார்த்தை எல்லாம் அவருக்குள்ள டபக்கு டபக்கு டபக்குன்னு போச்சான். அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம சபைக்குள்ள இருந்தாலும் நம்ம வேற எங்காவது நின்னுட்டு இருப்போம். நம்ம இருக்கிற சபைக்குள்ளதான், நிக்கிறது எங்க இருப்போம்? எங்காவது நின்னுட்டு இருப்போம். அல்லேலூயா சொல்லுங்க. நாசமா போனவன் இவன் எனக்கு என்ன நிலைமை இருக்கிறானோ தெரியலையே, ஐயோ கடவுளே அப்படிங்கிற ஒரு நிலையில நின்னுட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. அல்ல இருக்கிற சபைக்குள்ளதான் நினைப்பல எங்க இருக்கும்? கூரை வீட்டு மேலேயே நினைப்பா இருக்கும். பக்கத்து வீட்டுக்கு மேலேயே நினைப்பா இருக்கும். சாணி கீனி கரைச்சிட்டு இருந்தா காலையில ஒருத்தி பக்கத்துல இருந்து சாணியை ஊத்தி எங்க ஊத்தி வச்சு கரைச்சி வச்சு ஊத்தி வச்சாலோ தெரியலையா, நாசமா போனது. அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. காலையிலேயே ஒரு மாதிரி பேசினா பக்கத்து வீட்டுக்காரி, என்ன இன்னைக்கு வீட்டுக்கு பண்ணி வச்சிருக்கிறாளோ தெரியல, கருமத்தை வீட்டுக்கு போனதான் தெரியும், கரும கரும கருமம் அப்படின்னு இங்க இருந்து எங்கத்த கருமத்தை யோசனை பண்ணிட்டு இருக்கிறது. ஆமென் அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவர் என்ன பண்ணிட்டு போறோ தெரியல, டிவி பாப்பாரோ தெரியல, எங்காவது வண்டியை தூக்கிட்டு எங்காவது போனாரோ தெரியல, ஏதாவது குடிச்சு கிடிச்சிட்டு வந்து ஆட்டிட்டு கிடக்குறதோ தெரியல, சோத்திரம் யார்ட்டையோ சண்டை கட்டி இருக்கிறதா தெரியல. நினைப்பல எங்க இருக்கிற சபைக்குள்ள, நினைப்பல எங்க? ஆண்டவர் சொல்றா, தேவ பிள்ளைகளுடைய அவங்க எங்க நின்னாங்க? பலிபீடத்தின் பக்கத்துல, பிரசன்னத்தின் பக்கத்துல, தேவ மகிமைக்கு பக்கத்துல அவங்க நின்றுட்டு இருந்தாங்க. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா ஒரு அல்லேலூயா ஆமென் சொல்லுங்க. உற்சாகமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அடுத்த வசனம் சொல்லுது, எஸ்ரா தன் சகல ஜனங்களுக்கும் உயர நின்று சகல ஜனங்களுக்கும் ஆமென் ஜனங்களுக்கான புஸ்தகத்தை திறந்தா. அவன் அதை திறந்த போது ஜனங்கள் எல்லாரும் எழுந்து நின்றார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. எழும்பும் போது எழும்பி நிக்கணும், உட்காரும் போது உட்காரணும். இது சொல்லாமையே இந்த ஜனங்கள் செய்றாங்க. சபைனா அப்படி இருக்கணும். சபைனா நிக்க வேண்டிய நேரத்துல நிக்கணும். அது ஒரு பயத்துக்குரிய ஒரு காரியத்துக்கு அடையாளமா சொல்லப்படுகிறது. அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஏன் எல்லாரும் இப்பொழுது சங்கீதம் 23 வாசிப்பு எல்லாரும் எழுப்பி நிற்போம். ஏன் அப்படி சொல்றோம்? ஏன் அப்படி சொல்றோம்?
நின்னாத்தான் வாசிக்க முடியும் பாஸ்டர். அப்படியா? நோ. அந்த பைபிளுக்கு வசனத்துக்கு ஒரு மரியாதை. எளிமை நின்று கையில பைபிளை வச்சு அப்படியே வாசிக்கும் போது தேவனுக்கு கொடுக்கிற கணம், அந்த வசனத்துக்கு கொடுக்கிற கணம், அந்த மதிப்பு நம்ம கொடுக்கணும். ஆராதிக்கும் போது ஏன் எலும்பி நின்று ஆராதிக்கிறோம்? பாஸ்டர் எனக்கு ஒரே இடுப்பு வலி பாஸ்டர், ஒரே முட்டி வலி பாஸ்டர் அப்படின்னா, அல்லேலூயா, சபைக்கு வரும்போது முட்டி வலியும் பேய் வலியும் முதுகு வலியும் போயிடனா. முட்டி வலியும் பேய் வலியும் முதுகு, சாரி பேய் வலின்னு வருது, சாரி ஆமென், அல்லேலூயா, முதுகு வலியும் போகலைன்னா என்ன ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார்? அல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு கடந்த வாரத்துல ஒரே போக்குவரத்து, ஆமா பிரச்சனை, வெயில் ஏறி ஒரே போக்குவரத்து 2 நாளும், ஆமா நான் பட்ட பாடு பிரச்சனை. அல்லேலூயா. ஆமா பார்த்தேன், சோத்துரும் 2 நாளும் என்னைய போட்டு பாடாப்படுத்திருச்சு. ரொம்ப நாள் ஆச்சு அப்படி ஒரு பிரச்சனை நடந்து. சோத்துரும் ஓவர் அலைச்சல். போன வாரம் எல்லாம் பயங்கர வெளிய அலைச்சல்கள், வெளி இடங்களுக்கு அதிகமா போய் டிராவல் பண்ணி ஆமா நல்ல ஹீட் சூடெல்லாம் ஏறி தண்ணி சரியா குடிக்காம, ஆமா உடம்புக்குள்ள ஹீட் பயங்கரமா, எங்க உடம்பே கூல் உடம்பு, ஆனா வெயில் ஹீட் பயங்கரமா ஏறி அது பண்ணாத பிரச்சனை பயங்கரமா பண்ணிருச்சு. அல்லேலூயா ஆமென் சொல்லுங்க. மாத்திரை வாங்கி சாப்பிட்டு பார்த்தேன். அல்லேலூயா, மஞ்சள் கலர் மாத்திரை ரொம்ப எஃபெக்ட் கேட்குமா அப்படிலாம் சொன்னாங்க. 2 எல்லாம் போட்டு முழுக சொன்னாங்க. அப்படிலாம் போட்டு மஞ்சள் கலர் மாத்திரை எல்லாம் போட்டு எஃபெக்ட் பண்ணி பார்த்தேன். மஞ்சள் கலர் எல்லாரும் புரியுது போல இருக்கு, சரி பரவாயில்ல. ஆமே எல்லாம் பண்ணி அடிச்சு கடிச்சு கலப்பி, ஆமே சின்ன பாஸ்டமா ஒரு மருந்து கொடுக்க, அவங்க ஒண்ணு கொடுக்க, காலையில 1 மதியானம் 1 நைட்டு 1 என்னெல்லாமா மெடிசன் ஊத்தி எல்லாம் ஊத்தினாலும் போற மாதிரி தெரியல. பார்த்தேன். அல்லேலூயா. இதுக்கு வழி இல்ல. சொன்னேன் பாபிசாச. என்ன சொன்னேன்? பாபிசாச. அவ்வளவுதான். எல்லாம் சொல்லுங்க பாபிசாச அப்படின்னா அது இன்னும் பக்கத்துல வந்துக்க. பாபிசாச இப்படி சொல்லுங்க. பாபிசாச. நிறைய பேர் சொல்ல மாட்டீங்க. பாபிசாச. காது வெடிச்சிருச்சோ? அல்லேலூயா சொல்லுங்க. 2-3 முறை இப்படி சொன்ன பாருங்க. சின்ன பாஸ்டர் விருக்குன்னு துள்ளிட்டு, என்னாச்சு உங்களுக்கு? ஒண்ணுமில்ல, பிசாசு காரணம், அவ்வளவுதான். அல்லேலூயா சொல்லுங்க. ஓடி போயிடுச்சுங்க. அட ஓடி போயிடுச்சு. அல்லேலூயா சொல்லுங்க. என்னை படுக்க வச்சு பார்த்த, என்னை பலவீனப்படுத்தின பார்த்த ஆவிய ஒரே வார்த்தை, அவ்வளவுதான். உங்க கால் வலியை பார்த்து சொல்லு, இயேசு நாமத்துல பா. கால் வலி உடனே போயிடும். இடுப்பை பார்த்து சொல்லு, 2 ஆட்டி பா. இடுப்பு வலி போகுது இல்லையே மட்டும் பாரு. பாஸ்டர் எச்சா பிடிச்சிட போகுது, பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. தூக்க ஆவியா, வியாதி பலவீன போராட்டம் ரொம்ப பண்ணுதா. பாபிசாச ஒரு 3 தடவை சொல்லு. எப்படி சொல்லணும்? பாபிசாச. என்னை மாதிரி யாரும் சொல்ல மாட்டீங்க. பாபிசாச. அவ்வளவுதான். சும்மா உட்காந்து கம்பளியை போத்தி 7 கம்பளி, கருப்பு கம்பளி, சிவப்பு கம்பளி, மஞ்சள் கலர் கம்பளி, எல்லா கம்பளியும் போத்தி படுத்துட்டு அல்லேலூயா சொல்லுங்க. வசனத்தை கேட்டோன, பைபிள் திறந்த உடனே எல்லாரும் எப்படி பண்ணாங்களாம்? எழுந்து நின்று உற்சாகப்பட்டு கர்த்தருடைய வார்த்தையை மகிமைப்படுத்தினார்கள். அல்லேலூயா ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு பைபிள் திறந்துனா, பைபிள வீட்டுல திறந்தோம்னாவே கொல்லாத ஆவிய பைபிள் திறந்தாவே நம்மளை குலாஸ் பண்ண பாக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. அது வியாதி பலவீனம் வந்துருச்சுன்னா பைபிளே திறக்க விடாது. 1 வாரம் அல்லேலூயா கடை அடைப்பு மாதிரி 1 வாரம் பைபிள் அடைப்பு. எதனால? வியாதி பலவீனத்தினால. 1 வாரம் அல்லேலூயா சோத்திரம், நம்ம ஜெப கடை அடைப்பு. 1 வாரம் உபவாச கடை அடைப்பு. ஆமென். அல்லேலூயா வர மாட்டேங்குது. அல்லேலூயா சொல்லுங்க. ஆனா அந்த ஜனங்களை எஸ்ஸர உசலாப்படுத்தி, வாங்க நீ துக்கத்தோடு உட்கார்றது எனக்கு விருப்பம் இல்ல, எழுந்து நின்றார்கள். எழும்பிடு. அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாரும் படக்கனை எழும்பிட்டு உட்காருங்க பார்க்கலாம். படக்கனை எழும்புங்க. படக்கனை எழும்பிட்டு உட்காருங்க. இன்னும் நிறைய பேர் எழும்பவே இல்லை. சி, எப்படி பலவீனம் மாறும்? படக்கனை எழும்பிட்டு டபக்கன்னு உட்காரணும். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. எல்லா ஆவியும் போயிருச்ச. உன்னை சிறுமைப்படுத்தின, உன்னை துக்கப்படுத்தின, உன்னை பாரப்படுத்தின ஆவி வெளியே போயிருச்சு. அல்லேலூயா சொல்லுங்க. சபை கூடி வருவதை, சபைக்கு முன் வருவதை விட்டுவிடக்கூடாது.
அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு பிசாசு அதுலதான் இன்னைக்கு லாக் பண்ண பாக்குறான். அல்லேலூயா சொல்லுங்க. சபைக்கு முன் கூட்டி வந்தா, நீ சபைக்கு முன்னாடி வந்துட்டா போதும், பிசாசு ஓடி போயிடுவான். உன் துக்கம் போயிடும், உன் பாரம் போயிடும். சபைக்கு முன்னாடி வர விடாது. சிலர் பஸ் ஸ்டாண்ட் வரை கூட வந்துருவாங்க, அதுக்கப்புறம் பஸ் ஏற விடாது. சிலர் ட்ரெஸ் எல்லாம் மாத்தி குளிச்சு கிளம்பி ட்ரெஸ் எல்லாம் மாத்திடுவாங்க, ஆனா வாசல் விட்டு வெளியே இறங்க விட்டாது. அல்லேலூயா சொல்லுங்க. சரி, அடுத்த வாரம் போயிருவோம், இப்ப என்ன கிடக்கு, உனக்கு கிடையா கிடைக்கணும் ஒரு வாரம். அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உற்சாகமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அடுத்த வசனம் 6ஆம் வசனம் பாருங்க. ஒவ்வொரு வசனத்திலும் பெரிய பிரசங்கம் இருக்கு. அப்பொழுது எஸ்ரா மகத்துவம் உள்ள தேவனாகிய கர்த்தரை ஸ்தோத்தரித்தான். ஜனங்கள் எல்லாரும் தங்கள் கைகளை குவித்து அதற்கு மறுமொழியாக ஆமேன் ஆமேன் என்று சொல்லி குனிந்து முகங்கொப்புற விழுந்து கர்த்தரை ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அன்னைக்கு எஸ்ரா ஆமேன் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க சொல்லல. பைபிளை திறந்து ஆராதிக்கும் போது வசனத்தை சொல்லும் போது ஜனங்கள் என்ன பண்றாங்க? ஆமென், அல்லேலூயா, ஆமென், 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 தேவனை நோக்கி அதை சொல்லிட்டே இருந்தாங்க. அவங்களுடைய விசாரங்கள் எல்லாம் மாறி போச்சு, அவங்க துக்கம் எல்லாம் மாறி போச்சு, அவங்க வேதனை எல்லாம் மாறி போச்சு. அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க நல்லா ஆமென் 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 சொல்லி பாருங்க. 3 முறை சொல்லுங்க. ஆமென் ஆமென் ஆமென். நிறைய பேரு ஆமென் ஆயிட்டாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. நான் சொன்ன மாதிரி சொல்லுங்க, கையை உயர்த்தி ஆமென் ஆமென் ஆமென். எவ்வளவு எக்ஸசைஸ் பண்ண வேண்டியதா இருக்கு உங்களை எல்லாம். அல்லேலூயா சொல்லுங்க. இங்க லைவ் ஓட்டதா, இங்க ஆக்ஷன் பண்ண முடியல. நான் அப்படி இப்படி கூஞ்சன்னா இது மாறிடும், விளங்குதா? இல்லாட்டி உங்களை மாதிரி செஞ்சு காமிச்சிருவேன் நானு. அல்லேலூயா ஆமென் சொல்லுங்க. ஜனங்கள் என்ன பண்றாங்க? இங்க கர்த்தருடைய வார்த்தைய கேட்ட உடனே சோத்துரும். அவன் மகத்துவம் உள்ள தேவனை ஸ்தோத்தரித்த பொழுது ஜனங்கள் தங்கள் கைகளை குவித்து அப்புறம் மறுமொழியாக ஆமென். அல்லேலூயா. நிறைய பேருக்கு உசுறு வந்துச்சுன்னு நினைக்கிறேன். நல்லா சொல்லுங்க. ஆமென் ஆமென் ஆமென். அல்லேலூயா. ஏரியா பிசாச ஓடி போயிருச்சு, பக்கத்துல இருக்கிற எல்லா பிரச்சனையும் ஓடி போயிருச்சு. நம்ம போடுற அல்லேலூயால பக்கத்துல இருக்கிற குடும்பங்களுக்கு விடுதலை வந்துருச்சு. கையை தட்டி நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க. நமக்கும் விடுதலை, பக்கத்துல இருக்க விடுதலை, தேசத்துக்கு விடுதலை, பட்டணத்துக்கு விடுதலை. தேவன் நம்மளை கொண்டு கர்த்தர் செய்கிற காரியங்கள் அது பயங்கரமா இருக்கும். விசாரப்படாத, துக்கப்படாத, கவலைப்படாத, அழுகாத, சபைக்கு முன் வாருங்கள். அல்லேலூயா சொல்லுங்க. சபையை மிஸ் பண்ணிட கூடாது. இவ்வளவு விஷயம் நடக்குது சபைக்குள்ள. 7 வசனம் சொன்னோமா, 6 வசனம் சொன்னோமா, 6 வசனத்துக்குரிய காரியங்களும் ஒரு சபைக்குள்ள இருக்கு. இந்த விஷயத்தை நம்ம மிஸ் பண்ணிட கூடாது. எத்தனை பேர் அல்லேலூயா சொல்ல போற? ஆமென் சொல்லுங்க. என்ன ஆனாலும் பரவாயில்ல, சபைதான் எனக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம அந்த 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 பாரத்துக்குள்ள, அந்த தாகத்துக்குள்ள, விருப்பத்துக்குள்ள வந்துட்டா நம்ம சபையை மிஸ் பண்ணவே மாட்டோம், ஆப்ஷன் பண்ணவே மாட்டோம். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. ஒரு வருஷத்துக்கு 52 வாரம். அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு வருஷத்துக்கு 52 வாரம். 52 வாரம் என்ன செய்யணும்? அட்டெண்ட் பண்ணணும். அல்லேலூயா. ஏதோ ஈபிலையும் ஏதோ சோத்திரம் போஸ்ட்மேனுக்கு வேலை செய்யற மாதிரி. ஆமென் அல்லேலூயா. வருஷத்துக்கு இத்தனை லீவு, வருஷத்துக்கு இத்தனை லீவ் எடுத்துக்கலாம், மெடிக்கல் லீவ் எடுத்துக்கலாம், சாதா லீவ் எடுத்துக்கலாம். ஆமென், அந்த லீவ் இந்த லீவ் எடுத்துக்கிற மாதிரி சபையில என்ன செய்ய முடியாது? லீவ் எடுக்க முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க. ஆம், விட்டாமல் கர்த்தரை பற்றி கொண்டு தேடும் பொழுது கர்த்தர் நமக்கான விடுதலை அற்புதம் செய்ய போகிறார். கரமுயர்த்தூர் அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு பாயிண்ட்டுக்கு இவ்வளவு நேரம் வந்துருச்சு. அல்லேலூயா சொல்லுங்க. மீதியை நம்ம அடுத்த வாரம் கண்டினியூ பண்ணுவோம். நீங்கள் விசாரப்பட வேண்டாம். எல்லாரும் எழுமின்னு பார்க்கலாம். எல்லாரும் எழுமின்னு தேவ சமூகத்தில், ஆண்டவரே நான் விசாரப்பட மாட்டேன், நான் கவலைப்பட மாட்டேன்ப்பா. ஆமென். யாரை குறித்து நீங்கள் கவலைப்படுகிறீர்களோ உங்க கவலைகள் இன்றைக்கு மாறப்போகுது. நீங்கள் மகிழ்ச்சியா இருங்க.
அதுல ஒரு பலன் வரப்போகுது. எந்த விஷயத்தில் விசாரப்படுறீங்களோ, எந்த விஷயத்துல கவலைப்படுறீங்களோ, நீங்க கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா துதிச்சு ஆராதிச்சு மகிழ்ச்சியா இருந்து பாருங்க. அந்த விஷயம் பலனாய் மாறப் போகிறது. அது பலனாய் மாறப் போகிறது. அது அற்புதமாய் மாறப் போகிறது. எல்லாரும் அந்த வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்க போகிற ஆண்டவர், இதுவரை நான் மிஸ் பண்ண ஆலயத்தை, இதுவரைக்கும் நான் சபையை ஏனதானோ என்று மிஸ் பண்ணினேன். இன்றைக்கு இந்த கேட்ட இந்த சத்தியத்தின்படி நான் அப்பா இந்த வார்த்தையை நான் ஒப்பு கொடுக்க போகிறேன். நான் சபையை மிஸ் பண்ண கூடாதப்பா, சபையை நான் ஒரு நாள் விட்டு விடக் கூடாது ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லாரும் இந்த வார்த்தையை நோக்கி தேவ சமூகத்தில் கேட்போமா? ஆமென். தேவ சமூகத்தில் நம்ம கேட்போமா? ஆண்டவரே அப்பா, இந்த வார்த்தை என்னை பலனாய் மாற்றட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே பலன். ஹல்லேலூயா. நீங்கள் விசாரப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். வார்த்தையின்படி ஆண்டவரே ஆசீர்வதிங்கப்பா.